Assalamu alaikum. Hi everyone. Welcome back to INWell Recipes. இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னண்டா காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹோம் பேக்கராக இருந்தால் என்னெல்லாம் எந்தெந்த காலத்துக்கு என்ன மாதிரியான நாங்கள் ஹோம் பேக்கராக இருந்து செய்யலுமான பிஸ்னஸை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஈஸியாகவே எங்களுக்கு இந்த சாக்லேட் சிப் குக்கீஸ் செஞ்சு கொள்ளையிலும் அதோடு வந்து ஃபாஸ்ட் சேலாக இருக்கும். என்னடா டிசம்பருக்கு வந்து குக்கீஸ் வந்து நிறைய போகும். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பேக்கிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட இந்த ரெசிப்பியை ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். டிசம்பருக்கு நீங்கள் இந்த குக்கீஸ் ஒரு மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்றாலும் கடைகளுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும். நாங்கள் செலவழித்த சல்லியை வந்து எங்களுக்கு அதை விட எடுத்துக்கொள்ளையிலுமாவும். ஏண்டா வந்து உங்களுக்கு பிஆர் ஒன்று நீங்கள் எடுத்துக்கொண்டா மிச்சமே உங்களுக்கு நல்லாவே ஈஸி இது மாதிரி சேல் பண்ணுறதுக்கு. ஹோம் பேக்கராக வந்து நீங்களும் ஏர்ன் பண்ணிலும். அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிப்பியை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். இதுக்கு வந்து இப்படி தான் செய்ய வேணுன்ற எந்த அவசியமும் இல்லை, ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக நான் வந்து பட்டர் எடுத்திருக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே இந்த பட்டரை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளையிலும். நீங்கள் வந்து நிறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த பட்டரை ஒரு சட்டி ஒன்றில் போட்டு இது வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது வந்து கொஞ்சம் கோல்டு கலர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் கலர் ஒன்று வரும், அந்த அளவுக்கு நீங்கள் இதை மெல்ட் பண்ணிக்கோங்க, நல்ல கோல்டு கலர் வர்ற வரைக்கும். நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த பட்டரை மெல்ட் பண்ண போக்கோல உங்களுக்கு டபுள் பாயில் பண்ணி கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். ஆனால் கலர் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் கலருக்கு எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலாமல் போகும். அதனால தான் நான் டிரெக்டாக ஸ்டவ்லேயே வச்சு இதை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கிறேன். பவுலில் சுகர் வந்து நான் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டையுமே நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நாங்கள் மெல்ட் பண்ணின இந்த பட்டரை இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும். நான் வந்து இந்த மாதிரி விஸ்கை வச்சு இது வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி பிளெண்ட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் உங்களுக்கு எது விருப்பமோ அதால் நீங்கள் வந்து இதை விஸ்க் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க, எது வேணுன்றாலும் செஞ்சு கொள்ளையிலும். இது வந்து பீட் பண்ணக்குள்ளேயே எவ்வளோ நேரம் பீட் பண்ண வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா இது மிக்ஸ் ஆகினாலே போதும். எங்களுக்கு வந்து சுகர் மெல்ட் ஆக வேணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நான் வந்து சின்ன முட்டை 2 சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பெரிய முட்டை இருந்துச்சுன்னா பெரிய முட்டை 1 சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி சின்ன முட்டை தான் இருந்துச்சுன்னா 2 நீங்கள் சேர்த்து இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு கூட செய்யலும்னு நான் சொன்னேன். என்னாண்டா எங்களுக்கு இது ஒன்றுமே இல்லாட்டி ஒரு ஃபோக்கை வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு கூட இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும். ஈஸியான ஒரு ரெசிப்பியாக எல்லாத்துக்குமே செஞ்சு கொள்ளையிலும். நீங்கள் சின்னவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க நல்ல ஆசைப்படுவாங்க, நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து இதுக்கு வெனிலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது நான் வந்து இதுக்கு மாவு சேர்த்துக்கொள்கிறேன். மாவை வந்து சலிச்சு தான் சேர்க்க வேணும். அதுக்கு நான் மாவை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து சலிச்சு சேர்த்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர் இல்லாட்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சோடியம் பைகார்பனேட் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளையிலும். நாங்கள் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம், ரொட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆப்ப சோடா, அதை வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளையிலும். இப்போ வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் இந்த சொக்கோ சிப்ஸ். இதில் வந்து நான் 100 கிராம் சொக்கோ சிப்ஸ் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். மிக்ஸ் பண்ணிக்கொண்டோன்னே எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒற்றை பதத்துக்கு ஒரு லிக்விடான மாதிரி ஒரு டோ வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேணும். என்னான்டா நீங்கள் வந்து எப்போ ஆர்டர் எடுக்கிறேன்டாலும் கூட யார்கிட்ட எங்கேண்டாலும் பரவாயில்ல ஆர்டர் எடுக்கிறேன்டா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் உங்களோட கையால் போகிறது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து எப்படியுமே கை நஷ்டமாகிற நான் வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறேன்டா சின்ன பாக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்றாலும் பரவாயில்ல, அதோட வந்து ரிப்பன் நீங்கள் கெட்டுறேன்றாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் சில விஷயங்கள் வந்து சில டைமில் நாங்கள் மறந்ததுக்கப்புறம் கடைசியில் கை நஷ்டமாகிறது எங்களுக்கே தான். அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எப்போண்டாலும் யாருக்கிட்ட எங்கே ஆர்டர் எடுக்கிறனாலும் சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து சொல்லிக்கோங்க. அப்போ வந்து எங்களுக்கு நஷ்டமே இல்லாமல் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். அது வந்து நான் உங்களுக்கு முக்கியமான டிப்பாக நான் சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நான் வந்து மிக்ஸ் பண்ணின டோவை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கிறேன். அதோட வந்து பேக்கிங் ட்ரேக்கு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணியிருக்கிறேன். 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து அதில் வந்து நான் இதை ஒரு போல்ஸாக நான் வந்து வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும்னா நான் கொஞ்சம் இன்றைக்கி பெருசாக தான் நான் வந்து இதை செய்கிறேன். நான் வந்து ஏன்னா ஒரு பாக்ஸில் போடையிலுமான மாதிரி தான் நான் இதை செஞ்சு கொள்கிறேன். அதனால் நீங்கள் வந்து சின்னதாக செய்ய வேணும்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுக்காதீங்க. அதை விட சின்ன ஒரு ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் எடுத்து பசங்க ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராகவே எங்களுக்கு வருது. லிக்விடாக இருந்தது வந்து கொஞ்சம் காஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேக் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு வந்து நாங்கள் ப்ரீஹீட் பண்ணின ஓவனில் நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் போல் எங்களுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ பாருங்கள் நான் இதுக்கு மேலால் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு சொக்கோ சிப்ஸ் உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா அதையும் வந்து கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கொள்ளணும். நான் வந்து மீதி இருக்கிற சொக்கோ சிப்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு மேலே வைக்கிறேன். அப்போ வந்து பேக் பண்ணி எடுக்கக்குள்ள பசந்தாக இருக்கும். பாருங்கள் நாங்கள் பேக் பண்ணி எடுத்த போகிறோம் எப்படி இருக்கீன்னு எங்களோட குக்கீஸ் பாருங்கள் சூப்பராகவே எங்களோட குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணும்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளையிலும். சின்னதாக வேணும்னா சின்னதாக ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் 2 வார மாதிரி தான் நான் வந்து இது வந்து குக்கி வந்து பெருசாக இருக்கி. ஸோ அதனால் 2 வார மாதிரி இதுக்கு ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து கடைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேணும். இந்த மாதிரி குக்கீஸை வச்சுட்டு நான் வந்து இதை செஞ்சு இப்போ கடைக்கு வந்து கொடுக்க வேணும். கொஞ்சம் ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து இந்த பேக்கிங் ட்ரேலேருந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா ஆற வேணும். ஆறினத்துக்கு பிறகு தான் இந்த குக்கியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அது வந்து கொஞ்சம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ எங்களோட குக்கீஸ் எல்லாமே நான் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பசந்தாக இருக்கீண்டு. சூப்பராகவே நல்லாவே வந்திருக்கு. அதோட வந்து டேஸ்ட்டும் வந்து செம்ம வேறு லெவல் டேஸ்ட். நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு பார்க்கலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கி. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதுகளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த குக்கி எப்படி இருக்கீண்டு. இது வந்து நான் வீட்டுக்கு செஞ்சது. அது வந்து நான் கடைக்கு கொடுக்குறதுக்கு செஞ்சது. இந்த குக்கியை வந்து நான் எப்படின்னு பாருங்கள். இதை நான் இப்போ உடச்சி காட்டுறேன். சூப்பராகவே வந்து நல்ல குக்கி ரெசிபி உண்டு. இந்த டைமில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா உங்களுக்கு கிறிஸ்மஸும் வரனால நியூ இயரும் வரனால இந்த குக்கீஸ் செஞ்சு நீங்கள் கடைகளுக்கு உங்களுக்கு கொடுக்கலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் உண்டு எடுத்துக்கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். இப்போ தான் நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறேன்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன சரி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from my annual recipes. Thank you so much for watching.